பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் நவீன சிகிச்சை முறைகள், இவைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. காலை வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த வாரம் இதயத்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு வழிமுறை சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையின் பயணத்தில் எந்த நிலையில் இருக்கட்டும், எந்த நாட்டிலும் இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனுடைய குறிக்கோள், அவங்க ஒரு கோல் செட் பண்ணுவாங்க. இந்த கோல் செட் பண்ணி அதை அடைந்தவுடன் மகிழ்ச்சி அடைவாங்க. அதானே வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சொக்கலிங்கமே எடுத்துங்களேன். நான் படிக்கும்பொழுது நல்லா படிக்கணும்னு நினைப்பேன், எல்லா டிகிரியும் வாங்கணும்னு நினைப்பேன். டிகிரி வாங்கின உடனே என்னுடைய வைத்திய டாக்டர் முறையில் நல்லா பணி செய்யணும்னு நினைப்பேன். சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ சம்பாதிச்சிட்டு தான் இருக்கேன். அதை விட என்னுடைய கருத்துக்கள் எல்லா மக்களையும் அடையணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிக்கோள், அந்த குறிக்கோளை அடையணும்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை. மனிதனுடைய தன்மை எந்த மனிதனாக இருக்கட்டும், ஒன்று அடைந்த பிறகு இன்னொன்று அடையணுன்றது அவனுடைய இயற்கை. ஏன்னா அடைஞ்சது போதும்னு நினச்சிட்டின்னா ஸ்டாட்டிக் ஆகிடுவாங்க, டைனமிக் போக முடியாது. வாழ்க்கை ஒரு டைனமிசமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன்னா, ஒரு உதாரணம். ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணும் பொழுது இவ்வளவு கோடி, இவ்வளோ லட்சமோ கோடியோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு பிஸ்னஸில் மூலதனம் போடுறாரு. அந்த மூலதனம் போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது கட்டாயம், அதான் வாழ்க்கை. நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிக்கோளை டார்கெட் சொல்கிறேன்ல, அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோலை அடையிற வரைக்கும் மகிழ்ச்சியை இழந்துடுறான். அந்த மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது சில ஹார்மோன்ஸ்லாம் சுரந்து, நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் சுரந்து பல வியாதிகளுக்கு காரணமாகி உடல்நலமே குறைந்து ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ஒவ்வொருத்தரும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண உடனே உங்கள் தகுதியை அதற்கு ஏற்றவாறு கூட்டிக் கொள்ள வேண்டும். ஃபிக்ஸ் பண்ணுறது கோலை உங்கள் தகுதியை கூட்டிக் கொண்டு அந்த கோலை அடையிறதுக்காக போகிறோம். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நீ மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். கோலை ஃபிக்ஸ் பண்ணுறது மகிழ்ச்சி, உன் தகுதியை உயர்த்துவது மகிழ்ச்சி, உயர்த்திய பிறகு அந்த பாதையை போவதில் மகிழ்ச்சி, அந்த போய் அதை அடைவதில் மகிழ்ச்சி. ஏன் இது சொல்கிறேன், அந்த கோலை அடைவதற்கு செல்லுகின்ற பாதையும் உங்களுக்கு பயணமும் மகிழ்ச்சியை தான் கொடுக்க வேண்டும். எந்த இடத்திலாவது நீங்கள் மகிழ்ச்சியை இழந்தால் உங்கள் மாரடைப்பு வருவதற்கு கூட காரணமாகிவிடும். அதை பற்றி சில வாரங்கள் கழித்து அதை பற்றி சொல்ல போகிறேன். எப்படி அந்த மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது மாரடைப்பு வர்றதுன்னு சொல்கிறதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் சொல்ல நினைக்கிறேன். இந்த ஸ்லைடை பாருங்களேன். மிக முக்கியமாக இந்த ஸ்லைடை போட்ட உடனே எல்லா மீட்டிங்லையும் கேட்பேன், நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்லைடில் நான் கேட்குற ஒரே கேள்வி, என்ன பார்க்குறீங்கன்னு கேட்பேன். நீங்களும் பாருங்கள், நீங்களும் இதுக்கு பதில் சொல்லுங்கள். அனைவரும் சொல்லுகின்ற ஒரே பதில், நிறைய பேர் அந்த மூலையில் இருக்கிற, இடது பாகத்தில் இருக்க மூலையில் இருக்கிற அந்த கரும்புள்ளி பார்த்திங்களா, அந்த கரும்புள்ளி என்று சொல்பவர்களிடம் நான் அடிக்கடி சொல்கிறேன்,
உங்கள் கண்ணாடி போட வேண்டாம், பிரெயின் ஷார்ப்பாக இருக்கிறது, உங்கள் காக்னிஷன் ஃபங்க்ஷனும் பர்ஃபெக்டாக இருக்குது, அலர்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த கரும்புள்ளி என்று சொல்லுவர்களிடம்தான் மாரடைப்பு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. என்னடா சொக்கலைங்க பயம்படுத்து நினச்சிடாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுதான் வாழ்க்கை. அந்த ஸ்லைடில் 99.99% அழகாக வெண்மையாக கரைப்படையாமல் இருக்கின்றது. அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. அது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற அந்த கருப்பு தான் உங்கள் கண்ணில் தெரியுது. ஏன் இது உதாரணமாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு 99% உங்களுக்கு வாழ்க்கையில் வேண்டியது கிடைத்து விட்டது. வாழ்க்கையில் கிடைத்ததிலிருந்து மகிழ்ச்சி அடைய உங்கள் மனம் இடம் கொடுக்காது. கிடைக்காத ஒன்று கரும்புள்ளியும் ஒன்று இருக்குதுல்ல, அந்த கரும்புள்ளி என்ற ஒன்றை நீங்கள் கிடைக்காத ஒன்ற கரும்புள்ளியை மனதில் கரும்புள்ளியாக பதிந்து விட்டால், எப்பொழுது கிடைக்காதது ஒன்றை மனதில் கரும்புள்ளியாக பதியும் பொழுது அந்த கரும்புள்ளி என்று மனதில் பட்டால்தான் அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றிவிடும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் என்னவென்றால், மனதில் ஏக்கம், ஏமாற்றம், வருத்தம், கோபம், பதற்றம், ஆவேசம் அனைத்தும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றிவிடும். இந்த எதிர்மறை எண்ணங்கள் கரும்புள்ளியால் தோன்றும் பொழுது இந்த எதிர்மறை எண்ணங்களால் தான் அதற்கு வேண்டிய நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் நிறைய இரத்தத்தில் கலந்து, அந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் இரத்தத்தில் கலப்பதால் தான் உங்களுக்கு இரத்த குழாயில் அடைப்படுவதற்கு, இரத்த குழாய் முக்கியமாக இதய இரத்த குழாய் அடைப்பட்டால் மாரடைப்போ, மூளையின் இரத்த குழாய் அடைப்பட்டால் ஸ்ட்ரோக், பிரெயின் ஸ்ட்ரோக்கோ வருவதற்கு வாய்ப்பாகிடுது. அது எப்படி சொக்கலிங்க? எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுதுன்னா, அந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் வரும்பொழுது இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடிவிடும், இரத்தத்தில் சுகர் கூடும், இரத்த கொதிப்பு வரும். இவை அனைத்தும் இரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் படிய ஏவாகி விடுகின்றது. ஏதுவாகி இரத்த குழாயில் படிந்து விட்டால் இரத்த ஓட்டம் சீர்குலைந்து இரத்த ஓட்டம் கம்மியாகி குறைந்து வருவதால் மாரடைப்பு, ஸ்ட்ரோக், கிட்னிக்கு போச்சுன்னா கிட்னி அட்டாக், லிவருக்கு போனால் லிவர் அட்டாக் என்ற எல்லா உறுப்புகளையும் பாதித்து விடும். ஸோ அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஸோ மறுபடியும் இந்த ஸ்லைடை போடுறேன். நேயர்களுக்கு கேட்பேன், அவர்கள் இந்த ஸ்லைடை பார்த்தாங்கன்னா உண்மையாகவே அந்த கரும்புள்ளி என்பது கண்ணுக்கே தெரியாது. இப்பொழுது இந்த சில நிமிடங்களில் இந்த மனமாற்றம் உங்களுக்கு வந்துவிட்டால், வாழ்க்கையின் தத்துவமாக இதை மாற்றிக்கொண்டால், வாழ்க்கையில் கிடைத்ததிலிருந்து மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொண்டு, கிடைக்காததை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் வாழ கற்றுக்கொண்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அதில் மாற்று கருத்தும் இல்லை. நோய்கள் வருவதற்கு காரணம் கரும்புள்ளி என்று மனதில் பதிவதால் தான். ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எந்த மனிதனுக்கும் வாழ்க்கையில் 100க்கு 100 அவனுக்கு வேண்டியது கிடைத்திருக்க முடியாது. அப்படி 100க்கு 100 கிடைத்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வாழ்வதே பிடிக்காது. அதனால்தான் மறுபடியும் சொல்ல விரும்புகின்றேன், கிடைத்ததிலிருந்து மகிழ்ச்சி அடைந்து கிடைக்காததை பற்றி கவலைப்படாமல் ஏக்கம் அடையாமல் மன மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். பல 1000 வருடங்களுக்கு முன்பு ஔவையார் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார், கிட்டாதையாயின் வெட்டன மர, எது கிடைக்கவில்லையோ மறந்துவிடு, அது உங்களை வாழ்க்கையை பாழடைக்கும் கருவியாக
எவன் ஒருவன் மகிழ்வுடன் வாழ கற்றுக்கிறார்களோ அவர்கள் தான் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ வைக்கும் சக்தியாக மாறுவதுண்டு. அதை அடிக்கடி சொல்லுவேன். எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ வைக்கின்ற சக்தி இருக்கின்றதோ அவர்கள் மனிதர்கள் அல்ல, மாமனிதர்கள் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுகிறார்கள். எவன் ஒருவன் மகிழ்வுடன் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தியானம் பண்ண வேண்டிய அவசியமில்லை. எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ வைக்கின்றார்களோ அவர்கள் எந்த ஆலயத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியமும் கூட ஏற்படாது. மகிழ்வுடன் இருந்து நம்மிடம் கிடைக்கப்பெற்ற பெரிய வரப்பிரசாதமான மகிழ்ச்சின்ற உணர்வை நீங்கள் தக்கி வைத்து கொண்டால் சொக்கலிங்கம் உங்கள் அனைவருக்கும் குறைந்த 100 வருடங்கள் வரை நண்பர்களாகவே திகழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், தீய நிகழ்வுகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நோயுற்ற மனிதர்கள் அல்லது பிணியினால் சூழப்பட்ட மனிதர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், சமூகம், அரசு இவர்களுக்கும் என்ன விதமான பொறுப்பு இருக்கிறது என்பதை பற்றி தொடர்ந்து விவாதங்கள் நடக்கின்றன. சில தார்மீகமான பொறுப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஒரு தனி மனிதனுடைய உரிமை என்பது, அதாவது இறந்து போவதற்கான உரிமை என்பது என்ன என்பதை பற்றிய கேள்வி தொடர்ந்து இருந்து வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் அது தொடர்பான ஒரு வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அல்லது ஒரு கோமா நிலையில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 2 விதமான கேள்விகள் எழுகின்றன. கோமா நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் மீண்டும் அந்த கோமா நிலையிலிருந்து திரும்ப மாட்டார் என்று மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகிற பட்சத்தில் அவரை இறப்பதற்கு அனுமதிப்பது அல்லது அதை கருணைக்குலை என்கிற மெர்சி கில்லிங் என்கிற ஒரு வார்த்தையால் அழைக்கிறார்கள், செய்வதற்கு அனுமதிக்கலாமா? மருத்துவமனையோ அல்லது உறவினர்களுக்கோ அத்தகைய முடிவை எடுப்பதற்கான ஒரு உரிமை இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்பது ஒரு மனிதர் அவர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், உடல் ரீதியாக பல்வேறு விதமான துயரங்களை அனுபவிக்கிறார், மருத்துவ ரீதியாக அவருக்கு விடுதலை அளிக்க முடியவில்லை, அவர் கடைசி வரைக்கும் அந்த துயரத்தை அனுபவிக்க வேண்டும், அல்லது ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட் போன்ற ஒரு மருத்துவ கண்காணிப்பில் அவர் நீண்ட காலமாக இருக்கிறார். அப்பொழுது அவர் மீண்டு வருவதற்கான சூழல் இல்லை என்று அவரை உணர்கிற பட்சத்தில் அந்த ஒரு அவசர நிலை சிகிச்சை பிரிவிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு அல்லது அந்த சிகிச்சையை மறுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதா என்பது இன்னொரு கேள்வி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வந்திருக்கிறது. சமீபத்தில் அப்படி இந்த உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, அதாவது ஒருவருடைய அந்தரங்க உரிமை என்கிற அந்த கோட்பாட்டின் கீழ் அதில் தீர்ப்பளித்த ஒரு நீதிபதி அவர்கள் பேசுகிற போது ஒருவர் அப்படி இது போன்ற பல விஷயங்கள் அந்த தீர்ப்பில் விவாதிக்கப்பட்டன. அப்படி விவாதிக்கப்பட்டவற்றில் ஒன்று, ஒருவர் ஒரு தீவிர சிகிச்சை சிகிச்சையிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதற்கு இந்த அந்தரங்க உரிமையில் இடம் இருக்கிறது என்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட அவர் இது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருப்பதையும் நான் அறிவேன் என்று அந்த நீதிபதி அவர் குறிப்பிடுகிறார். அப்படி இருக்கிற போது இந்த அந்தரங்க உரிமையில் இறந்து போவதற்கான உரிமை என்பது இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக தர்க்க ரீதியாக பார்த்தால் ஒரு துயரற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அந்த உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது கோட்பாட்டு ரீதியாக நாம் ஏற்கக்கூடிய ஒன்று. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நம்முடைய நாடு என்பது உண்மையிலேயே மற்றவர்களை கவனித்துக் கொள்வதில் எந்த அளவிற்கு நாம் அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம். பல சமயங்களில் மனிதர்கள் சிகிச்சையிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு அரசினால் அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கப்படுவது கிடையாது. பல சமயங்களில் ஒரு வயோதிகர்கள், நோயுற்றவர்களை கூட கவனித்து கொள்ளக்கூடிய குடும்பங்கள் குறைந்து போய்விட்டன. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் புறக்கணிப்பு என்பது ஒரு சமூகத்தில் ஆழமாக ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இது போன்ற ஒரு கோட்பாடுகளை இந்தியாவில் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக என்ன நடக்கும் என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். கருணைக்கொலை என்று வருகிற போது
நாம் உண்மையிலேயே ஒரு மனிதரை பாதுகாப்பது என்பது, அவர் இறந்து விடுவார் என்று தெரிந்தும் கூட அவருக்கு சிகிச்சை அளிப்பது, பாதுகாப்பது என்பது அடிப்படையில் அந்த மனிதருக்கு செய்கிற பாதுகாப்பு மட்டுமல்ல, அது அடிப்படை மனித விழுமியங்களை நாம் ஒருவரை பாதுகாக்கிறோம், நோயுற்ற ஒருவரை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்கிற மனிதாபிமான கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த விஷயம் செய்யப்படுகிறது. நீங்கள் அது தேவையில்லை, தேவையற்ற மனிதர்களை நாம் இறப்பதற்கு நாம் அனுமதித்து விடலாம் என்று சொன்னால் பல்வேறு நிலைகளில் அந்த முடிவுகளை எடுப்பார்கள். பல சமயங்களில் இந்த முடிவுகள் மீட்பதற்கான வாய்ப்பு இருக்கிற மனிதர்கள் கூட இறப்பை நோக்கி கைவிடப்படுவதற்கு வழிகோலும் என்றால் நம்முடைய மருத்துவ அமைப்புகள் அல்லது நம்முடைய பல்வேறு விதமான இதுபோன்ற அனுமதிகளை வழங்கக்கூடிய அமைப்புகள் எவ்வளவு பலவீனமாக இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதே போல் இறந்து போக விரும்புகிற மனிதர்களுக்கு அந்த உரிமையை அளிக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டையும் எடுத்துக்கொள்வோம். இதுவும் சிக்கலான ஒன்றுதான். பல சமயங்களில் எல்லா மனிதர்களுமே உயிர் வாழ்வதற்குத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களை உயிர் வாழ வேண்டாம் என்று நிர்பந்திப்பது இயற்கையான உடல் உபாதைகள் சார்ந்த காரணங்கள் மட்டுமல்ல. ஒரு சமூகத்தாலோ ஒரு அரசாலோ நாம் கவனிக்கப்படவில்லை, நம்முடைய உறவினர்களால் நாம் கவனிக்கப்படவில்லை என்கிற துயரத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வீட்டை விட்டு வெளியேறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தான் இறந்துவிட்டால் நல்லது என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் கணிசமான முதியவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை நாம் ஒரு கோட்பாட்டு ரீதியாக சட்ட ரீதியாக நாம் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் உண்மையிலேயே புறக்கணிப்புக்கு ஆளாகக்கூடியவர்களை இறந்து போவதற்கான ஒரு ஊக்குவிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் மனிதர்கள் போதுமான அளவிற்கு கவனித்து கொள்ளப்படாத ஒரு நாட்டில் அல்லது சமூக ரீதியான விஷயங்கள் ஒரு ஆழமாக இன்னும் பரவலாகாத ஒரு சமூகத்தில் இந்த விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்பது எதிர்மறையாக இருக்கக்கூடும் என்று நான் அஞ்சுகிறேன். மாறாக மனிதர்களை பராமரிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, அவர்களுக்கு ஒரு அக்கறையை, கவனிப்பை வழங்கக்கூடிய அமைப்புகளை, மக்களிடம் அந்த உணர்வுகளை வலுப்படுத்த வேண்டும். நம்முடைய மருத்துவ சிகிச்சைகள் விலை உயர்ந்ததாக இருப்பதனாலேயே பல பேர் மருத்துவமனைக்கு செல்ல மறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதர்களை கருணை கொலை செய்து விடுவது, தானாகவே இறந்து போவதை ஊக்கப்படுத்துவது போன்றவற்றை நாம் ஒரு அந்தரங்க உரிமையாக ஏற்றுக்கொண்டால் அது பிற சமூக விழுமியங்களை, மனிதாபிமான கோட்பாடுகளை எப்படி பாதிக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையில் சாதித்தவர்கள் அந்த துறையை பற்றி பல அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் திரு எம் துரைபாண்டியன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கிற ஒரு சூழல். மாணவர்கள் போராட்டம், நீட்டுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் போராட்டம், வேலை நிறுத்தம், இப்படின்னு ஒரு கட்டத்திலையும் போராட்டங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த சூழல் ஏன் ஏற்பட்டது, இதற்கு காரணம் என்ன, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் தமிழ் மாநில பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இன்னைக்கு ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் மத்திய அரசு ஊழியர்களும் நிறைய கோரிக்கைகளை முன்வைச்சு போராட்டங்கள் நடத்திருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராட்டம் இருக்குது. இனிமேலும் இது தொடரப்போகுதுன்ற ஒரு சூழல் ஒரு பக்கம் அப்படின்னாலும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிரான அரசோட நடவடிக்கை, நீதிமன்ற தீர்ப்பு, இதன் காரணமாக அனிதாவுடைய மரணம், இதன் பிறகு ஒரு தன்னெழுச்சியாக மாணவர்கள் மத்தியில் மிக தீவிரமாக போயிட்டுருக்கிற இந்த போராட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு போராட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி காவல்துறையோட அடக்குமுறை அப்படின்னு சொல்லலாம், அது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. இன்னும் பெண்கள் மத்தியில் ரொம்ப அராஜகமான ஒரு போக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து போராட்ட களத்தில் தான் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல் எந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகுது, தமிழகத்தோட நிலை என்னவா இருக்கு, ஆட்சியாளர்கள் என்ன மாதிரியா செயல்பட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஊழியரா ஒரு மாநில பொறுப்பு செயலாளர் அப்படிங்கிற முறையில் இதற்கான ஒரு தீர்வு அப்படின்னு வரும்போது எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணுன்ற ஒரு பெரிய கேள்வி வருது. முதல்ல இப்போ இந்த போராட்ட களமா மாறி இருக்கிற இந்த தமிழகத்தை உங்களோட பார்வையில சொல்லுங்க. இதுக்கு ரொம்ப ஒரே வாக்கியத்தில் கூட பதில் சொல்ல முடியும்.
மத்தியில் ஆளுகிற மோசடி அரசு, அதுக்கு காவடி தூக்குற நம்ம எடப்பாடி அரசு, இவர்களுடைய கொள்கைகள் தான் இந்த போராட்டங்களுக்கு காரணம். உதாரணமாக அனிதாவினுடைய தற்கொலை, அது தற்கொலை என்று சொல்லக்கூடாது என்றே நினைக்கிறேன். இதுக்கான அவர் நீட்டு தேர்வு கொண்டு வந்தது. பல பேர் பேசுகிறாங்க. பாஜகவில் வந்து திருச்சியில் ஒரு மாநாடு போட்டாங்க. துரதிர்ஷ்டவசமாக மக்கள் கலந்துக்கல, நிறைய நாற்காலிகள் கலந்து கொண்டது. அதில் பேசும்போது கூட அவங்க சொல்கிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. ஒரு எளிமையான கேள்வி சாதாரண மக்களுக்கு தோணும். சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வைக்கப்படுகிற தேர்வுக்கு மாநில பாடத்திட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் எழுதினால் என்ன மார்க் வாங்க முடியும், என்ன மதிப்பெண்கள் கிடைக்கும்? இப்போ இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு சாதாரண மக்கள் மீது தாக்குதலை தொடுக்கிறார்கள். இன்னொரு கேள்வி கேட்க வேண்டும். நீட் எக்ஸாம் தேர்வு எழுதினால்தான் எம்பிபிஎஸ் சேர முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் டாக்டருக்கு படிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் தெரியுமா உங்களுக்கு? சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். சமஸ்கிருதம் படித்து இருந்தால்தான் நீங்கள் மருத்துவராக முடியும் என்று ஒரு சட்டம் இருந்தது. ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு நீதி கட்சி கேட்டதற்கு இணங்க அந்த சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்ற நிலையை நீக்கினார்கள். இப்பொழுது நீட்டு படித்து தேர்வானால்தான் டாக்டர் ஆக முடியும் என்று சொல்கிறார்கள். ஒரு எளிமையான கேள்வி கேட்கணும். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது, மத்திய அரசாங்கத்தோட பணத்தில் தான் நடத்துது. அதுக்கு ஏன் தனி தேர்வு? அப்போ ஜிப்மர் பாண்டிச்சேரியில் ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் மெடிக்கல் சயின்சஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதுக்கு ஏன் இப்போ தனி தேர்வு? இந்தியா முழுவதும் ஒரே தேர்வை முடிச்சுட்டு போகலாம்ல. அப்போ இது வந்து திட்டமிட்ட மாநில உரிமைகளில் கை வைத்து, இன்னும் சொல்ல போனால் கல்வி என்பது மாநில பட்டியலில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு பொதுப்பட்டியலில் இருக்கிற காரணத்தினால் மத்திய அரசாங்கம் எதேச்சதிகார போக்கோடு நடந்து கொள்கிறது. சாதாரணமாக நம்ம என்னங்க சொல்லுவோம், ஒரு தலித்துக்கு இருக்கிற ஒரு குழந்தைக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னா, அல்லது தலித்தாக இருக்கிற ஒரு இளைஞனுக்கு வந்து வேலை கிடச்சுன்னா, அவன் எஸ்சியா அதனால் கிடச்சிருச்சியா, கன்செஷனில் கிடச்சிச்சா. ஆனால் இந்த பொண்ணு 1200க்கு 1176 மார்க் வாங்கியிருக்கா, மெரிட்லேயும் முன்னாடி வந்திருக்கிறா. ஆனால் அவளுக்கு வந்து வசதி இல்லை. இப்போ வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வாழ்க்கை. அதுதான் புதிய பொருளாதார கொள்கை. நீங்கள் வந்து நிறைய மார்க் வாங்கியிருந்தாலும் 70,000 80,000 பணத்தை செலவு பண்ணி ஒரு கிராஷ் கோர்ஸாவது போயிருக்கணும். நீங்கள் நீட்டுக்குன்னு ஒரு தனியாக பயிற்சி எடுத்துருக்கணும். அப்படி பயிற்சி எடுக்க முடியாத பிள்ளைங்கள்லாம் நினைக்கிறேன். இன்னொரு பையன் இதை விட அதிகமாக வாங்கியிருக்கான், 1190 வாங்கியிருக்கான், அவனும் தேர்ச்சி பெறவே இல்லை. அப்போ நீட் என்பது திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை கொண்டு வந்திருக்காங்க. மாநில உரிமைகளை ஒரு பக்கம், ஏழை எளிய மாணவர்கள் சாதாரண உழைப்பாளி மக்களுடைய பிள்ளைகள் படித்து மருத்துவர் ஆகிறதுல வந்து மத்திய அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை. அதை திட்டமிட்டே திணிக்கிறார்கள். அதிகமாக அரசு கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்போ அந்த இடத்த வந்து மற்றவர்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பதற்கான ஒரு துடிப்பு தான் இது. இதுக்கு இன்னும் சொல்லணும்னு சொன்னால் இதுக்கு ஒரு சமுதாய கண்ணோட்டமும் இருக்கிறது. உயர் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கான ஒரு சார்பு நிலை தான் இந்த நீட்டு தேர்வை திணிப்பது என்பது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் போராட்டங்கள் வெடிக்குது? மாணவர்கள் போராடுறாங்க. அனிதா போன்ற மாணவிகள் செத்து சாகிறத பார்த்தோன்னே போராடாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். நுங்கம்பாக்கம் கவர்மெண்ட் இது கார்பரேஷன் ஸ்கூலில் ஒரு பொண்ணு கண்ணாப்புனான்னு திட்டுறாங்க டீச்சர் அம்மா. ஒரு டீச்சர் அம்மாவே முன்னாடி நின்றுட்டு போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன் அடிங்க அவளைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எங்கேயுமே நடக்காத ஒரு கொடுமை. அப்போது இந்த மாநில அரசாங்கம் ஒரு ஆட்சி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் இருக்குது, தவிர ஆட்சி இல்லை. பல பேருக்கு கடவுள் உண்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கடவுள் இல்லைம்பாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ ஆட்சி இருக்கா இல்லையாங்கிறதும் கடவுள் உண்டா இல்லையான்னு பேசிக்கிற மாதிரி ஒரு டிபேட்டாக ஆகிப்போச்சு. ஆட்சியே இல்லை. இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவே இல்லை. அதுதான் அடிப்படை காரணம். இவங்க மோடியோட காலடியில் விழுந்து கிடப்பது தான் இதன் வந்து கொள்கையில் இந்த கொள்கை அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து மாணவர்கள் போராடுகிறார்கள். இன்றைக்கி அரசு ஊழியர் ஆசிரியர்கள், நீங்கள் அரசு ஊழியர் ஆசிரியரோட நிலைமை நினச்சிங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 1/1/2016 7வது சம்பள கமிஷன் அமல்படுத்தப்பட்டு விட்டது. கலைஞர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார் 80 89 90 மத்திய அரசு ஊழியர்களுக்கு என்ன சம்பள கமிஷன் அமைக்கப்படுகிறதோ, அதில் எவ்வளவு உயர்வு வழங்கப்படுகிறதோ அது அமுல்படுத்தப்படும் என்று சொன்னார். அதற்கு முன்னால் பிசி அலெக்சாண்டர் கவர்னராக இருக்கிற பொழுது மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் செட்டில்மெண்ட்டே என்னன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் என்பதுதான். இப்போ இதுவரையில் அதை அமுல்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ எடப்பாடிக்கும் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் இதையெல்லாம் பேச நேரம் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை. இப்போ யார் தலைவருங்கிறதும் யார் முதலமைச்சருங்கிறதும் தான் பிரச்சனை. இவர்களுக்கு பேசுவதற்கோ பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ நேரமே இல்லை. கிட்டத்தட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமுல்படுத்தி 21 மாதங்கள் கடந்து விட்டன. ஒரே பக்கத்து வீட்டில் இருக்கான். மத்திய அரசு ஊழியனுக்கு ஒரு சம்பளம்,
மாநில அரசு ஊழியருக்கு ஒரு சம்பளம். ஆனால் மார்க்கெட்டில் விற்கிற பொருள் எல்லாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஒரே விலை தான், மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஒரே விலை தான். அப்போ இந்த அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது. அதே மாதிரி ஓய்வூதியத்தில் வித்தியாசம் இருக்கிறது, படிகளில் வித்தியாசம் இருக்கிறது. ஸோ அதனால் 21 மாதம் பொறுத்த பிறகு தான் இன்றைக்கி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள், இது இந்த நாட்டில் சட்டத்தின்படி ஒரு ஆட்சி இல்லை என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். இது ஜெயலலிதா இருக்கிற பொழுதும் தொடர்ந்தது. என்னென்னா, போக்குவரத்து துறையிலேருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டானா அவனுக்கு டிசிஆர்ஜி மொத்தமாக ஒரு பணத்தை 16,500 மாதம் சம்பளத்தை வாங்குவாங்க. அது வந்து பேர் டெத்து கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டின்னு பேருங்க. அந்த பணத்தை போக்குவரத்து கழகங்கள் வழங்குவதில்லை, அரியர்ஸில் கொடுக்குறாங்க. நம்முடைய நீதிமன்றம் அருமையான தீர்ப்பு வழங்குது. 12 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுமா, 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வர்றதை 12 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தா அந்த வாங்கி அந்த ஊழியர் என்ன பண்ணுவான்? அதையும் இவங்க கொடுக்கறது இல்லை. பென்ஷன் கொடுக்கறது அரியர்ஸ். அரசு ஊழியர், ஆசிரியர்கள் சம்பள உயர்வுன்னு கேட்டாங்க. முத நாள் இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினா அடுத்த நாள் எம்எல்ஏ எல்லாம் மந்திரி எல்லாம் சம்பளத்தை உயர்த்திக்கிட்டாங்க. உயர்வு கேட்டது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும், உயர்த்தி கொண்டது மந்திரிகளுக்கு. 55,000 இருந்தாலும் குறைந்தபட்சம் 1,05,000 மாற்றிக்கிட்டாங்க. அப்போ இந்த அரசாங்கம் மக்களை பற்றி கவலையே படாத அரசாங்கம். அது மட்டும் இல்லை, சாராய கடையில் தெருவில் திறந்து வச்சுருக்காங்க, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் திறந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் அண்ணா நகருக்கு வந்தால் கூட தெருவில் இருக்கிற சாராய கடையை காட்ட முடியும். பல இடங்களில் ரோட்டோரத்திலே சாராய கடைகள் இருக்கிறது. இதை சாதாரண மக்கள் எதிர்த்து போராடுகிறார்கள், மாணவர்கள் எதிர்த்து போராடுற. 7 வயசு ஆகாஷ்னு ஒரு சின்ன பையன், அவன் போராடுறான். அவனுக்கு இருக்கிற அறிவு கூட பல பேருக்கு இல்லை போல இருக்கு. அந்த பையன் எதிர்த்து போராடுறான். பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த அநியாயம் என்ன, போன வாரம் ஒரு அண்ணன் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறான் அந்த பையன். அப்போ இந்த அரசாங்கம் எதை பற்றியுமே கவலைப்படாத அரசாங்கம். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா இருக்கிற பொழுதும் இந்த நிலைமை இருந்தது, இப்பொழுது நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இப்போ போராட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு விஷயமுமே அதிக தீவிரமடைஞ்சு வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் தமிழகத்தை ஆள்கின்ற ஆட்சியாளர்கள், அரசாங்கம் எந்த மாதிரியான விஷயங்களில் முதல்ல கவனம் எடுத்துட்டு சரி பண்ணணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் பயணப்படணும்? இல்லை, எனக்கு அவங்கள்ட்ட அப்படி ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. இந்த இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களின் பிரச்சனைகளை உடனடியாக எடுத்து தீர்த்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நீட்டை நம்ம பேசும்போதே சொன்னோம். நீட்டு வந்ததற்கு பிறகு அவர்கள் நடந்து கொண்ட விதம் 5 மாதத்துக்கு அப்புறம் தான் இவங்க அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அவர்களை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் மத்திய அரசாங்கத்தை, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மந்திரிகளும் ஊழலில் பெருக்கெடுத்து இருக்கிற காரணத்தினால நீ ஏதாவது பேசினா சிபிஐ ரைட் அல்லது இன்வெஸ்டிகேஷன் விங் ரைட் அப்படின்னு சொல்லி அவங்கள பயங்காட்டிடுறாங்க. சிபிஐ, இன்கம் டேக்ஸ்னு சொல்லி பயங்காட்டிட்டாங்க. அப்படி பயங்காட்டினதுனால இவங்களால பேசுறதுக்கு சக்தி இழந்துட்டாங்க. சாதாரண ஒரு மந்திரிங்க நிர்மலா சீதாராமன், அந்த அம்மா என்ன திமிரா பத்திரிகையில் டிவிலெலாம் பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். அவங்க சொல்கிறாங்க, வேணா நீங்கள் 1 வருஷத்துக்கு கேளுங்க, உங்களுக்கு வேணால் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன்னா. இப்போ என்னாச்சு? அது இப்படி சொன்னீங்களே என்னங்க ஆச்சுன்னு கேட்குறாங்களா? அப்படி கேட்குற தைரியமும் இவர்களுக்கு இல்லை. இது நீங்கள் பல விஷயங்களே தேவை, நீட்டு மட்டும் இல்லை. உதாரணமாக ஜிஎஸ்டியில் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இதனை எதிர்த்து கடிதம் கொடுத்தார் மோடி அவர்களுக்கு. கடிதம் கொடுத்தது மட்டுமல்ல, மாநில உரிமையில் தலையிடுகிறீர்கள், எனக்கு வரி போடுற உரிமையை நீ எடுத்துக்கிற, நான் சட்டம் இயற்றுகிற உரிமை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு எதிர்ப்பு தெரிஞ்சாங்க. ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க? கடலை மிட்டாய்க்கு வரி போட வச்சுருக்கிறாங்க. ஒரு துணி வாங்குற துணிக்கு வரி போட்டால் கூட பரவாயில்ல, நூலுக்கு வரி, நூலு துணியான வரி, துணி சட்டையான வரி, சட்டையாகி மார்க்கெட்டில் கொண்டு போய் வைத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரி, சாப்பிட்றவங்களுக்கு வரி. இப்போ நீ வரி போடாத ஐட்டமே கிடையாதுங்க. அது மாதிரி கடலை மிட்டாய்க்கு வரி போட்டதை பார்த்துருக்கீங்களா? பிஸ்கட்டுக்கு வரி போட்டிருக்காங்க. அது நான் கேட்கும்போது இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் கேள்வி கேட்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்தால் தான் வரி போடுறோன்னு. நீங்கள் 10 ரூபாய்க்கு பிஸ்கட் விற்கிதுங்க, அது ஒரு பிராண்டட் ஐட்டம் தான். அந்த 10 ரூபாய்க்கு ₹1.80 நான் வரி கட்டணுமா? சாதாரண ஏழைகள் சாப்பிட்றது தானே. இப்போ அதனால் இந்த அரசாங்கம் எதையும் எதிர்த்து பேசுவதற்கு திராணி இல்லாத மத்திய அரசாங்கத்திடம் மண்டிட்டு கிடக்கிற ஒரு அரசாங்கம், ஒரு அடிமை அதிமுகவின் ஆட்சி. இதுதான் இப்போது இந்த ஒரு பிரச்சனைன்னு போகும்போது, நீட் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா கூட இவ்வளோ தீவிரமடைந்து நாடே கொந்தளிக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் இதை பார்த்துட்ருக்கிற அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு எதிராக எங்களால் எதுவும் செய்ய முடியல, நாங்களும் நீட்டுக்கு எதிர்த்து தான் குரல் கொடுக்குறோம், ஆனால் இது கோர்ட்டு அப்படின்ற லெவலில் இப்போ பேசுகிறாங்க. நீதிமன்றங்கள் சொல்கிற விஷயங்களில் எந்த அளவுக்கு கடந்த காலங்களில் கடைபிடித்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்களா? எனக்கு
இந்த நீதிமன்றங்களை பற்றி ஒரு கருத்து உண்டுங்க. யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அல்லது எந்த வர்க்கம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த வர்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நீதிமன்ற தீர்ப்புல வந்திருக்கிறது. இப்போ வேலை நிறுத்தத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜெயலலிதா பீரியடில் நாங்கள் ஒரு வேலை நிறுத்தம் மாநில அரசு வேலை நிறுத்தம் பண்ணப்போ 1,76,000 பேரை நீக்கினாங்க. அப்போ கூட உச்சநீதிமன்றம் வேலை நிறுத்தம் செய்ய உரிமை இல்லைன்னு சொன்னாங்க. 1921 பிஎன்சியில் வேலை நிறுத்தம் பண்ணுற பொழுது சர்க்கரை செட்டியார் வேலை நிறுத்தம் பண்ணார்னு சொல்லி அவருக்கு 6 லட்சம் ரூபாய் வெள்ளைக்கார நீதிமன்றம் போட்டான். நல்லா கவனிங்க, வெள்ளைக்கார நீதிமன்றமும் ஸ்ட்ரைக் பண்ணுறது தப்புன்னு சொன்னால் சுதந்திர இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றமும் தப்புன்னு சொன்னாங்க. இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், நீட்டை பற்றி ஒரே ஒரு சிம்பிள் கேள்விங்க உச்சநீதிமன்றத்திலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுக்கு மட்டும் ஏன் தனியாக எக்ஸாம் நடத்துறீங்க? ஏன் தனி தேர்வு? ஜிப்மருக்கு ஏன் தனி தேர்வு? நீ வந்து நீட் எழுதினாதான் தகுதி உள்ள டாக்டர். முதல்ல இது ஒரு பொய் பிரச்சாரங்க. டாக்டருக்கு படிக்கிறதுக்கு மருத்துவத்துக்கான சிலபஸும் சப்ஜெக்ட் எல்லாம் வேற, நீட்டில் கேட்குற கேள்வி என்பது வேற. அது அடிப்படையில் சிபிஎஸ்ஏ அடிப்படையாக கொண்டு தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய மந்திரிகள் இந்த பிரச்சனைகளை கையாண்ட விதமே தவறானது. மாநில சுயாட்சிங்கிறது மட்டும் இல்லை, மற்ற நிறுவனங்களுக்கு நீ தன்னாட்சிங்கிற பேரில் தனியார் தேர்வு நடத்துகிற பொழுது ஏன் பணத்தில் மாநிலத்தில் நான் 20 கல்லூரிக்கு மேலே வச்சிருக்கிறேன். வேற எந்த மாநிலத்தில் 20 கல்லூரிகள் இல்லை. மாவட்டந்தோறும் ஒரு கல்லூரி தொடங்க போகிறோம். கலைஞர் பிரிவில் அதை ஆரம்பித்தாங்க. மாவட்டந்தோறும் ஒரு கல்லூரி தொடங்க போகிறோம். அப்படி நிறைய மாணவர்களை படிக்க வைக்கிறது ஏன் பணத்தில் படிக்க வைக்கிறேன். ஏன் பணத்தில் மாநில அரசாங்க பணத்தில் செலவு பண்ணி படிக்க வைக்கும்போது மத்திய அரசாங்கம் அதை கட்டுப்படி தேர்வு வைக்கணும்னு சொல்கிறது என்ன? இது வந்து ஒரு அநியாயம். இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுனாலேயே மக்கள் எல்லாம் உடனே பயந்துக்கோங்கன்னு இல்லை, அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. நாளைக்கு வந்து இவங்க வந்து ரெவியூ பெட்டிஷன் போட்டிருக்கலாம், மேலே போய் பேசியிருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அப்படி எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இவர்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லுவதற்கு கூட தெரியவில்லை என்பதுதான். இப்போ நான் கேட்டேன் பாருங்க அந்த கேள்வி, இது அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கல்வி அமைச்சருக்கு தெரியாமல் இருக்குமா? சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியாமல் இருக்குமா? ஏன் இந்த கேள்வி அவங்க கேட்கல? இதுதான் இன்னைக்கு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ரொம்ப எளிமைங்க. ஹைகோர்ட்லேருந்து இன்னைக்கு சொல்லுங்கள், 1/1/2016 மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கியது போல் மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும். ஏன்னா சட்டம் சொல்லுது, சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் அப்படின்னு எல்லா சட்டம் சொல்லுது இல்லை. அப்போ ஏன் அந்த கோர்ட்டு சொல்ல மாட்டாங்குது? அதே கோர்ட்டில் தானே வேலை நிறுத்தம் பண்ணுறது, மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணுறோம். நாங்கள் யாரும் மக்களுக்கெல்லாம் இடையூறு பண்ணல, அரசாங்கத்துக்கு இடையூறு பண்ணிட்டு இருக்கிறாங்க வேலை நிறுத்தத்தின் மூலமாக. அப்போ இந்த கோர்ட் என்ன தலையிட்டு என்ன சொல்லணும்? 1/1/2016 முதல் மத்திய அரசு ஊழியருக்கு என்ன சம்பளம் கொடுத்தோமோ அதே சம்பளத்தை தமிழ்நாடு அரசாங்கம் 1/1/2014 வழங்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்க வேண்டியதானே, நீதிமன்ற தீர்ப்பு வழங்க வேண்டியதானே. ஏன் அதை பண்ணல? அப்போ வந்து கோர்ட் என்பதும் நீதிமன்றம் என்பதும் ஒரு சார்பாகத்தான் செயல்படுகிறது என்று சாதாரண மக்களே நினைக்கிறாங்க. எதிர்கட்சிகள்லாம் இணைஞ்சு ஒரு போராட்டம் அறிவிக்கிற போது அந்த போராட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது திடீர்னு ஒரு கோர்ட் வந்து ஒரு உத்தரவுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் மீறி போராட்டங்கள் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அப்படின்னாலும் எந்த மாதிரியான விஷயத்தில் முடிவுகள் கோர்ட் எடுக்கிறத வந்து கடைப்பிடிக்கிறாங்க, எதற்கு வந்து அதை சாதகமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இந்த நாட்டில் இப்போ சரி தவறு என்பதை நீங்களும் நானும் நிர்ணயம் செய்ய முடியல, ஆட்சியாளர்களால் நிர்ணயம் செய்ய முடியல, கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் முடிவு செய்கிறார்கள். அதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாட்டில் என்ன நடக்குங்கிறது தெரியும். இப்போ கோர்ட்டு வந்து அன்னைக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து திருச்சியில் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அந்த கூட்டம் நடந்தது. அந்த தீர்ப்பில் என்ன உள்ளே இருக்குன்னா, ஆனால் நம்ம போலீஸ்காரங்களாம் யாரும் சரியாக படிக்கிறதே இல்லை. அந்த தீர்ப்பு உள்ளே என்ன இருக்குன்னா, மக்களுக்கு பிரச்சனை வராமல் கலங்கம் ஏற்படாமல் அமைதியான முறையில் நடத்தலான் இருக்கு. ஸோ அமைதியான முறையில் தான் இப்போ நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். வேலை நிறுத்தமும் அமைதியான முறை தான் நடத்துகிறோம். மாணவர் மாணவிகளுடைய போராட்டமும் அமைதியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து அமைதியை குலைக்கிறது போலீஸ்காரர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நேற்றுக்கு வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி 7 மணிக்கு அதை வீட்டில் போய் கைது பண்ணுறாங்க. ஒரு மாணவியை போராட்டம் நடத்துவாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே போய் கைது பண்ணுறாங்க. போராட்டம் நடக்கிற இடத்துல இருக்கிற மாணவர்களை இவன் தான் போராட்டத்தை தூண்டான்னு சொல்லி அடித்து வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ கலகம் பண்ணுவது யார்? இந்த போலீஸ்காரர்கள் தான். இதை வந்து இந்த விஷயங்களை வந்து கோர்ட்டு எடுத்துக்கிறதுல துரதிருஷ்டமா சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள் அம்பலத்துக்கு ஏறுவதே இல்லை.
நிறைய ஊடகங்கள்ல இந்த மாதிரியான செய்திகள் நம்ம வெளியிட்டு தான் இருக்கும். டாஸ்மாக் அதுக்கு எதிர்க்கான போராட்டங்கள்லாம் தீவிரமா இருந்த போது கூட நம்ம பார்த்திருக்க முடியும். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடிச்சு துன்புறுத்தின காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் மாணவர்கள் மத்தியில், பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு ஒரு உணர்ச்சி பொங்க இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய இந்த சூழல்ல காவல்துறையோட அடக்குமுறை என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ மாநில அரசாங்கம் இருக்குங்கிறத எதை பார்த்து தெரியுதுன்னா, காவல்துறையோட அடக்குமுறையை பார்த்தா மாநில அரசாங்கம் இருக்குன்னு உணர முடியுது. வேற ஒன்றுமே தெரியல. இதை காவல்துறை கையாளுற விதம் இருக்கு பாருங்க. இது ஒரு ஜனநாயக நாடு. வெள்ளைக்காரனை எடுத்து நம்ம என்ன எதுக்காக போராடணும்? பேச்சுரிமை இல்லைன்னு தான், எழுத்துரிமை இல்லைன்னு தான். இன்றைக்கி இந்த பேச்சுரிமை எழுத்துரிமைக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மாணவர்கள் ஏன் போராடுறான்? அவன் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவனால் எந்த விதமான தேர்வையும் எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையை உருவாக்குறான் மத்திய அரசாங்கத்தின் கொள்கை. அப்போ கொள்கையை நிறுத்த வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் சொல்லணும். அது போலீஸ்காரங்க சொல்ல முடியாது. அப்போ ஒரு நியாயம் இருக்கிறப்போ போலீஸ்காரர்கள் 2 பேருக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கணும். ஆனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சைடு எடுத்துடுறாங்க, சார்பு நிலைக்கு வந்துடுறாங்க. இவங்க என்னமோ அரசாங்கத்தோட அடியாள் மாதிரி இருக்கிறாங்க. இவங்க அரசாங்கத்தோட அடியாள் இல்லை, மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்கிற மக்களின் வேலையாட்கள் இவர்கள், அரசாங்கத்துக்கு இல்லை இவங்க. ஆனால் இவங்க யாரை அடிக்கிறாங்கன்னா, மக்களையும் சாதாரண மக்களையும் தான் அடிக்கிறாங்க. நீங்கள் பல சாராய கடையை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் டிவி விசுவல்ஸில் நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம், போட்டு பார்க்கலாம். பல இடங்களில் நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், சீறி வந்த புலியை முறத்தால் அடித்து விரட்டிய பெண்கள்னு. அது கேட்க இனிமையாக இருக்கும். சீறி வந்த புலியை முறத்தால் அடிக்கிறதா எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். ஆனால் சீறி வந்த போலீஸ்காரர்களை திருப்பி திருப்பி அடித்து விரட்டின பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறத நம்ம காட்ட முடியும். சாராய கடையை பெண்கள் கட்டடத்தை இடிக்கிறாங்க, சாராய பாட்டில் எடுத்து உடைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இனிமேல் போலீஸ்காரர்கள் யாரும் பயப்பட மாட்டார்கள் என்ற செய்தியை போலீஸ்காரர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆட்சியாளர்களும் புரியும் என்று நினைக்கிறேன். மத்திய அரசு ஊழியர்கள் மகாசம்மேளனத்தோட தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் மத்திய அரசு ஊழியர்களோட பிரச்சனை என்ன? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு எடுத்து வைக்கிறீங்க, போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்பயும் ஒரு போராட்டத்தை எதிர்நோக்கி கூட ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம். அப்படின்ற முறையில் உண்மையிலே என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இப்போ இருக்கு? பிரச்சனைகள் என்ன? அரசாங்கத்துக்கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க போறீங்க? இல்லை, மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாநில அரசு ஊழியர்களுக்கு பொதுவான ஒரு கோரிக்கை இருக்குது. புதிய ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்தி, முன்னெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வேலைக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு காசு, மேய்க்கிறது கழுதையாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு கழுதையை மேய்ப்புன்னு தான் நாங்கள் வேலைக்கு வந்தோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, வேலைக்கு உத்தரவாதம் உண்டு, ஓய்வு பெற்றால் ஓய்வூதியம் உண்டு. இன்றைக்கி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதே மாதிரி மாநில அரசு ஊழியர்களுக்கு 1/3/2004 இருந்து மத்திய அரசு ஊழியருக்கு 1/1/2004 இருந்து புதிய ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று அமுல்படுத்திட்டான். நாங்கள் ஒன்றுமே கேட்கலங்க. அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் எங்களுக்கு எந்த கேரண்டியும் கொடுக்கல. எங்கள் பணத்தை 10% பிடிப்பான், கவர்மெண்ட் 10% போடுவான், பங்குச்சந்தையில் போய் விளையாடுவாங்க. பங்குச்சந்தை எப்படி இருந்ததுன்னு தெரியும். இப்போ திடீர்னு 10,000 புள்ளிகளை தாண்டிச்சு 30,000 புள்ளிகள் யுஎஸ்சியில் உயர்ந்திருக்கு. இப்போ விழுந்துச்சுன்னா பங்குச்சந்தை 20,000 புள்ளி 15,000 புள்ளின்னு விழுந்துச்சுன்னா யாராவது கேரண்டி கொடுப்பீங்களான்னு கேட்டோம். ஆனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு, மாநில அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் கேரண்டி கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் ஒரு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்டோம். காங்கிரஸ் ஆட்சியில், அன்றைக்கி இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் சுவாலம்பன் ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள் தொழிலாளர்களுக்கென்று. அதுக்கு பேர் சுவாலம்பன் திட்டம், தொழிலாளர்களுக்கு மட்டும். 18 வயசுலேருந்து 50 வயசு வரையில் தொழிலாளர்கள் அதில் சேரலாம். இதை இப்போ அவங்க மாற்றிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு மாற்றுன்னு வந்தாங்களே பிஜேபி, என்ன மாற்றிருக்கிறாங்கன்னா, சுவாலம்பன் திட்டத்தை அட்டல் பென்ஷன் யோஜனா என்று மாற்றிவிட்டார்கள். இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாவில் நான் எவ்வளோ பிடிக்கிறாங்கிறது கூட பிரச்சனை இல்லை, எவ்வளோ கொடுக்குறாங்க என்பது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு மத்திய அரசாங்கம் கேரண்டி கொடுக்கிறது. ஆனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு, மாநில அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பிடிக்கிற ஓய்வூதியம் சம்பளத்தில் பிடித்தம் செய்துவிட்டு, ஆனால் ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் ஓய்வூதியத்துக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை என்று சொல்கிறார்கள். இது மத்திய அரசு ஊழியர் பிரச்சனையாகவும் இருக்கிறது, மாநில அரசு ஊழியர் பிரச்சனையாகவும் இருக்கிறது. அதே போல் இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு ஓரளவு எங்களால் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும்போது கொஞ்சமாவது நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அரசாங்கம் ஜனநாயக இயக்கங்களை மதிக்கிறதில்ல, தொழிற்சங்கத்தை மதிக்கிறதில்ல. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக தனியாரிடம் அனைத்து நிறுவனங்களையும் வழங்குவது. உதாரணமாக ரயில்வேயில் ரயில் லைன் மட்டும் தான் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். விமான நிலையத்தை தனியாரை
விமானம் ஓட்டுறான்ல, ரோட்டில் தனியார் வண்டி ஓட்டுறான்ல, அதே மாதிரி ரயில்வே லைன் தண்டவாளங்கள் மட்டும் அரசாங்கத்தில் இருக்கும். எவன் வேணாலும் ரயிலை ஓட்டிக்கலாமா. ஸோ ரயில் ஹவர்ஸ் இருந்தாப்புல சார்ஜ் பண்ணலான்ட்டாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ விரைவிலேயே நம்முடைய சென்ட்ரல் ஸ்டேஷன் தனியார் கையில் போயிருக்கிறது. இப்படி 300க்கும் மேற்பட்ட ஸ்டேஷன்ஸு நிறுவனம் பண்ணுவதெல்லாம் தனியார்ட்ட கொடுத்துட்றாங்க. இப்போது ரயில்வே முழுவதுமே தனியார்ட்ட போகிற ஒரு ஆபத்து இருக்கிறது. பாதுகாப்புத்துறை முழுவதுமே தனியார் வந்து வெளிநாட்டுக்காரன் உற்பத்தி பண்ண போகிறான். உள்நாட்டில் நம்ம உற்பத்தி பண்ணுற பொழுது சில இராணுவ ரகசியங்கள் கசிகிற ஒரு ஆபத்து இருக்கிற பொழுது வெளிநாட்டுக்காரன் உற்பத்தி பண்ணானா இந்திய தேசத்துக்கு வந்து அவன் எப்படி உண்மையாக இருப்பான். ஸோ அந்த துறையும் ஆபத்தில் இருக்குது. இன்னும் நம்ம நெருக்கமாக இருக்கிற துறை தபால் துறையை மூடுவதென்று மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா வேலையும் தனியாருக்கு கொடுக்கறது, கார்ப்பரேட் கம்பெனியாக மாற்றுறது. ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் மத்திய அரசாங்கம் வச்சுக்க போகிறாங்க. எந்த வேலை தெரியுமா உங்களுக்கு? கார்டு கவரை போடுறது, டெலிவரி பண்ணுறது. ஏன்னா அதில் நஷ்டம் வருதான். நஷ்டம் வர்ற தொழிலை மட்டும்தான் மத்திய அரசாங்கம் நடத்துமா. லாபம் வர்றது எல்லாத்தையும் கார்ப்பரேட் கம்பெனி ஆக்கி தனியார்ட்ட கொடுத்துருவாங்களாம். ஸோ இப்படி வந்து ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து வருகிற 19ஆம் தேதி நாங்கள் வந்து திட்டமிட்டபடி ஒரு தர்ணா நடத்தலாம் என்று இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தம் இந்திய நாட்டு தொழிலாளி வர்க்கத்தோடு சேர்ந்தும் நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம். வருகிற நவம்பர் 19, 20, 21 3 நாட்களும் டெல்லி பாராளுமன்றத்துக்கு முன்னால் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களை அணிதிரட்டி, அது அனைத்து தொழிற்சங்கங்களும் CITU, LPF, AITUC, மத்திய அரசு ஊழியர், மாநில அரசு ஊழியர், இந்திய நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து 3 நாள் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி அப்படியே போய் உட்கார்ந்துருக்க போகிறோம். அசையாமல் 3 நாள் அங்கேயே அடம்பிடித்து அமர்வது, தர்ணா நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கிற தமிழகத்தோட சூழலை பற்றி பேசியிருக்கோம். போராட்டம் அப்படின்னும் போது அரசு ஊழியர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும் அவர்களுக்கான பிரச்சனையை முன்வைத்து ஒரு போராட வேண்டிய ஒரு அவசியமான கட்டத்துக்கு இன்னைக்கு தமிழகம் வந்திருக்கு. அதற்கு பொறுப்பாக எடுத்துக்க வேண்டியது கண்டிப்பாக ஆட்சியாளர்கள் தான். அவங்க சரியான முறையில் இதை கையாளாத விதத்தினாலையும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல்லையும் இன்னைக்கு தமிழகம் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல்ல நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படின்னு முறையில நீங்க சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள் என்ன, கோரிக்கைகள் என்ன, இதற்கான நம்ம வழிமுறைகள் பதில் கிடைக்காத ஒரு சூழல்ல இது எவ்வளவு தூரம் இன்னும் தீவிரமாக போகுது அப்படின்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தெனாலிராமன், பீர்பால், முல்லா நசருதீன் போன்ற முன்னாள் வாழ்ந்த அவர்களினுடைய பெயர்களால் வழங்கப்படுகிற கதைகள் இருக்கின்றனவே, இவை நம்மை சிரிக்க வைப்பதற்காக மட்டும் சொல்லப்பட்ட கதைகள் அல்ல. இவைகளுக்குள் உடனடியாக ஒரு சின்ன பொறி இருக்கிறது. இந்த கதைகளெல்லாம் நடந்தவைகள்தானா என்றும் உறுதியாக சொல்ல முடியாது. செவி வழி செய்தியாக வந்து பிறகு அது அச்சேறி இருக்கலாம். ஆனாலும் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன என்றால், இது போன்ற சின்ன சின்ன கதைகளில் நம்முடைய அறிவு கூர்மையை வளர்த்து கொள்வது எப்படி என்கிற ஒரு செய்தி உள்ளே பொதிந்து கிடக்கிறது. குறிப்பாக வளரும் பிள்ளைகள், இளைஞர்கள் இந்த கதைகளை படிக்கிற போது எப்படி புத்தி கூர்மையோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக்கி கொள்ள முடியும். அப்படி பல்வேறு கதைகள் இருக்கின்றன. இன்றைக்கு ஏராளமான நூல்களாகவும் அவை வெளிவந்திருக்கின்றன. தெனாலிராமன் கதைகள், பீர்பால் கதைகள் என்கிற பெயரில் புத்தகங்களும் வந்திருக்கின்றன. பீர்பால் கதைகளிலே அண்மையில் நான் படித்து கொண்டிருந்த போது ஓரிரு கதைகள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவையாகத்தான் இருக்கின்றன. பீர்பால் அந்த நாட்டு மக்களினுடைய வழக்குகளை தீர்த்து வைப்பதில் மிக தேர்ந்தவர் என்பது ஒரு செய்தி. மன்னர் அக்பர் பாதுஷா இது போன்ற சிக்கலான வழக்குகளை எல்லாம் தன்னுடைய மந்திரி பிரதானிகளிலே ஒருவரான பீர்பாலை அழைத்து நீங்கள் தீர்த்து வைத்து விடுங்கள் என்று சொல்லுவது வழக்கம் என்று குறிப்பிடுவார்கள். அப்படி ஒரு சிக்கலான வழக்கு பீர்பாலிடம் ஒரு முறை வந்தது. அவருடைய வீட்டுக்கே மக்கள் வந்து அந்த தங்கள் வழக்கை சொல்லுவார்கள். எந்த நேரமாக இருந்தாலும் வழக்கோடு வருகிற மக்களை தடுத்து நிறுத்த வேண்டாம் என்பது பீர்பாலின் ஆணை. அதிகாலை பொழுதிலேயே ஒரு மூதாட்டி வருகிறார். ஓவென்று அழுகிறார். என்ன கிழவி, உன் வழக்கு என்ன என்று பீர்பால் கேட்கிறார். என் சொத்தெல்லாம் போய்விட்டது, என்னை ஒருவன் மோசம் செய்து விட்டான் என்று அந்த பாட்டி அழுகிறாள்.
என்ன மோசமாயிற்று, யார் மோசம் செய்தார்கள் என்று கேட்கிறார். அந்த பாட்டி தன் கதையை சொல்லுகிறார். தான் ஒரு பலகார கடை வைத்திருந்தேன். அதில் வந்த காசுகளை அவர்களினுடைய நாட்டில் அந்த காசுகளுக்கு மொகராக்கள் என்று பெயர். 3200 மொகராக்கள் நான் சேர்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்ப்பதைப் போல பல ஆண்டுகள் நான் உடைத்து உணவு கடை வைத்து செலவுகள் போக மீதப்பட்ட 3200 மொகராக்கள் சேர்ந்ததற்கு பிறகு எனக்கு இனி உடைக்க வேண்டியதில்லை, போதும் என்று தோன்றிற்று. ஒரு பெரிய யாத்திரை போய் வந்துவிட்டு அந்த யாத்திரைக்கு பிறகு இருக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு வாழலாம். எனவே வழி செலவுக்காக 200 மொகராக்களை எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கிற 3000 மொகராக்களை என்ன செய்யலாம் என்று அந்த பாட்டி சிந்திக்கிறாள். கையில் எடுத்துக்கொண்டு போனால் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் யாராவது பறித்து கொண்டு விட முடியும். எனவே அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனிதரிடத்தில் போய், ஐயா, இதில் ஒரு 3000 மொகராக்கள் தங்க காசுகள் இருக்கின்றன, நான் இப்படி யாத்திரை போகிறேன், ஒரு 2 ஆண்டுகளுக்குள் வந்து விடுவேன், அதுவரையில் நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் போதுமான அளவுக்கு பணம் சம்பாதித்து விட்டேன், அடுத்தவன் காசை நான் கையால் தொடுவதில்லை. என் கண்ணுக்கு முன்னால் நீயே ஏதேனும் ஒரு இடத்தில் தோண்டி புதைத்து வைத்து விட்டு போ, 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நீயே எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாட்டி கேட்கிறாள், இப்படி புதைத்து வைத்தால் வேறு யாராவது எடுத்து விட மாட்டார்களா? இது என்னையும் உன்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது, நீ புதைத்து வைத்து விட்டு போகலாம், பாதுகாப்பாக இருக்கும் என்றதற்கு பிறகு அந்த பாட்டி சொல்லுகிறாள், நான் 2 ஆண்டுகளுக்குள் உறுதியாய் வந்து விடுவேன். ஒருவேளை 2 ஆண்டுகள் கடந்தும் நான் வரவில்லை என்றால் போகிற வழியில் எங்கோ மரணம் நேர்ந்து விட்டது என்று பொருள். எனவே 2 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் வராத அந்த நிலையில் நீங்கள் இதனை தோண்டி எடுத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அந்த பாட்டி சொல்லுகிறாள். சரி, நான் அப்படியே செய்கிறேன். இதற்கு பிறகு அந்த பாட்டி யாத்திரை முடிந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்துவிட்டாள். எப்படி இருந்தது யாத்திரையெல்லாம் என்று அந்த பெரியவர் கேட்டார். நன்றாக இருந்தது. என் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம், நீ வைத்த இடத்திலேயே இருக்கிறது, நான் தான் சொன்னேனே, மற்றவன் காசை நான் கையால் கூட தொடுவதில்லை. அதற்கு பிறகு அந்த பாட்டி அந்த இடத்தை தோண்டினாள். அவள் கொடுத்த அதே அந்த பட்டு துணியில் கட்டிய அந்த தங்க மொகராக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே போய் அந்த பட்டு துணியை பிரித்தாள். உள்ளே காசுகள் இருந்தன, ஆனால் தங்க காசுகளுக்கு பதிலாக செப்பு காசுகள் இருந்தன. மீண்டும் ஓடி வந்து ஓ என்று அழுதாள். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், எனக்கு என்ன தெரியும், நீ தான் வைத்தாய், நீ தான் எடுத்தாய், ஒருவேளை செப்பு காசுகளைத்தான் நீ வைத்திருக்கிறாயோ என்னவோ என்று கேட்டார். அந்த பாட்டி நடுநடுங்கி போனாள். இல்லை, மோசம் செய்யாதே, நான் ஒரு உணவு கடை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம் 3000 மொகராக்கள், என்னால் வாழ்நாளில் இனி ஒருபோதும் மறுபடியும் சேர்க்க முடியாது, என் பணத்தை கொடுத்து விடு, வேண்டுமானால் 2 ஆண்டுகள் பாதுகாத்ததற்காக ஒரு 500 மொகராக்களை எடுத்துக்கொண்டு 2500 தங்க காசுகளையாவது என்னிடம் கொடு என்று கேட்டேன். எனக்கும் அதற்கும் தொடர்பில்லை, நீ வைத்தது எதுவோ அது இதுதான் என்று அந்த பெரியவர் சொல்லிவிட்டார். நீங்கள்தான் எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று பீர்பாலிடம் அந்த பாட்டி கேட்டாள். பீர்பால் உடனே ஆட்களை அனுப்பி அந்த பெரியவரை அழைத்து வந்து என்ன நடந்தது என்று கேட்டபோது பாட்டி சொன்ன கதையை அப்படியே திருப்பி சொன்னார். எனக்கு எதுவும் தெரியாது, கொண்டு வந்து வைத்தது உண்மை, எடுத்தது உண்மை, உள்ளே செப்பு காசு தான் இருந்தது, எனக்கு தெரியாது. அதற்கு பிறகு இதனை எப்படி தீர்க்கலாம் என்று பீர்பாலுக்கு ஒரு சிந்தனை வந்தது. சரி போங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றார். அன்றைக்கு இரவு சட்டென்று ஒரு திட்டம் அவருக்குள் தோன்றியது. தான் படுத்திருந்த அந்த படுக்கையினுடைய பட்டு துணியை சட்டென்று ஒரு கத்தியால் கிழித்தார். கிழித்ததற்கு பிறகு தன்னுடைய சேவகர்களை அழைத்து, இந்த பட்டு துணி கிழிந்திருக்கிறது, இதை தைக்க வேண்டும், ஆனால் தைத்ததே தெரியாத அளவுக்கு தைக்கிற ஒரு வல்லமை நிபுணனாக யாராவது இருக்கிறார்களா நம் நாட்டில் என்று கேட்டார். இருக்கிறார் ஐயா, அப்துல்லா என்று ஒருவர் இருக்கிறார், அவர் பட்டு துணியை அப்படியே கிழித்தது தெரியாமல் தைத்து விடுவார், எங்கே கொண்டு போய் தைத்து கொண்டு வாருங்கள். ஆம், தைத்து கொண்டு வந்தார்கள், கிழித்ததே தெரியவில்லை. அதற்கு பிறகு மறுபடியும் அந்த அப்துல்லாவை வரவழைத்து, இதுபோல ஒரு தங்க காசுகள் இருந்த ஒரு பையை எப்போதாவது நீ தைத்திருக்கிறாயா என்று கேட்டார். ஆம், இந்த ஊரின் பெரியவர் ஒருவர் கொண்டு வந்தார், அந்த பட்டு துணியை கிழித்து உள்ளே இருக்கிற தங்க காசுகளை எடுத்துவிட்டு செப்பு காசுகளை வைத்து அப்படியே இந்த துணி கிழித்ததே தெரியாமல் தைத்து தர வேண்டும் என்று கேட்டார். 1 மொகரா கூலி வாங்கி கொண்டு நான் தைத்து கொடுத்தேன் என்று அவன் சொன்னான். அதற்கு பிறகு அவர் அந்த பெரியவரை கூப்பிட்டு தண்டித்து இந்த பணத்தை பாட்டியிடம் கொடுத்தார். இதில் எங்கே முக்கியமான செய்தி இருக்கிறது என்றால்,
பீர்பாலுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த பாட்டி பொய் சொல்லவில்லை என்று. ஏனென்றால் அந்த பெரியவரை அழைத்து கேட்டபோதும் அவர் எல்லாவற்றையும் சொன்னார், கொண்டு வந்தார். நான் தான் புதைக்க சொன்னேன், எல்லாம் உண்மை. ஆனால் எந்த ஒரு செய்தியை அந்த மனிதர் மறந்து சொல்லிவிட்டார் என்றால், ஒருவேளை 2 ஆண்டுகளுக்குள் நான் வரவில்லை என்றால் இந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அந்த பாட்டி சொன்னாள் என்று அந்த பெரியவரே சொன்னதற்கு பிறகு பீர்பாலுக்கு ஒன்று புரிந்தது. யார் ஒருத்தி இந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க விட சொல்கிறாளோ கண்டிப்பாக அவள் தவறு செய்திருக்க வாய்ப்பு இல்லை, இவன்தான் தவறு செய்திருப்பான் என்கிற அடிப்படையிலே தான் இந்த பட்டு துணியை கிழித்து தைத்து உண்மையை தெரிந்து கொண்டு நீதி வழங்கினார் பீர்பால் என்றார். மனிதர்களின் மனங்கள், அவர்களின் சுபாவம், அவர்களின் இயற்கை அவர்களை யாரென்று காட்டி கொடுக்கும். எனவே ஒவ்வொருவரினுடைய வார்த்தையிலும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த பீர்பாலின் கதை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக பல அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பேச போகிற முக்கியமான விஷயம் ரைட் டு ப்ரைவசி. ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பாதுகாக்கிற விஷயம் அவசியமானது தானா? அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு நிகரானது அல்லது அதுவே அடிப்படை உரிமை என்கிற வாதம் சரியானது தானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சமீபத்திய தீர்ப்பு நிச்சயமாக வரவேற்கத்தகுந்த தீர்ப்பாக அமைந்திருக்கிறது என்று நாட்டில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் ஊடகங்கள் அது தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது பத்திரிகைகளாக இருந்தாலும் செய்தித்தாள்கள் எல்லாமே இன்றைக்கு ரைட் டு ப்ரைவசி பற்றி உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு பற்றி மிக வரவேற்று கூறியிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், ரைட் டு ப்ரைவசினா என்ன? அதுக்கு ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கா? அதாவது அரசியல் சாசனத்திலே இருக்கக்கூட அத்தனை பிரிவிலும் ஒரு பிரிவாவது ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லியிருக்கா? அதாவது தனி மனிதனுடைய அந்தரங்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற விஷயம் அடிப்படையான ஒரு உரிமைதான் என்று எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லாத பொழுது எப்படி இதற்காக ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியணும்? நீண்ட காலத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபோனில் ஒரு அரசியல்வாதியை ஒட்டு கேட்கிறார்னு வச்சுக்கோங்க. மாற்றுக் கட்சியாக இருக்கலாம். அந்த மாற்றுக் கட்சி நபருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இப்படிப்பட்ட டெலிஃபோன் ஒட்டு கேட்பு விவகாரம் என்பது நடைபெற்ற காலம் அது. அப்பொழுது அதை கேள்வி கேட்டு அந்த அரசியல்வாதி நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார். அப்போது ஒருவன் எப்படி வாழ்வது, சுதந்திரமாக வாழ்வதா, தன் வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்பதை தீர்மானிக்கிற விஷயம் அவன் கையிலே இருக்கிற ஒரு விஷயம். அதை பின்தொடர்ந்து அவனை பற்றி தொடர்புகள் குறித்தான எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்வது என்பது ரைட் டு ப்ரைவசிக்கு மாறானது அப்படிங்கிற தீர்ப்பு வந்தது. அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்தது. பின்னாடியே போலீஸை போட்டு பின்தொடர்தல், இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது ஒருத்தரை பற்றின முழுமையான அசைவுகளை முதல் கொண்டு கண்காணித்தல், இவை எல்லாமே தனி மனித சுதந்திரத்திற்கு மாறான ஒரு விஷயம். நம்முடைய அரசியல் சாசனம் என்ன பண்ணிக்குதுன்னா, தனி மனுஷனுக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அது பேசுகிற உரிமையாகட்டும், அல்லது கூடுகிற உரிமையாகட்டும், அல்லது ஒரு வணிகம் செய்கிற ஒரு உரிமையாகட்டும், அல்லது ஒரு மதத்தை பின்பற்றுகிற உரிமையாகட்டும், இப்படி பல தனிப்பட்ட உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுலேயும் ஆர்டிக்கிள் 21 அப்படின்னு சொன்னால் நம்முடைய அரசியல் சாசனத்தின் 21வது பிரிவு ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லுது. அதாவது வாழ்வதற்கான உரிமை. வாழ்வதற்கான உரிமை எப்படிப்பட்ட உரிமையாக இருக்க வேண்டும்? அவன் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு உரிமையாக இருக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட உரிமை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை வச்சு தான் இந்த விவாதம் நடைபெறுகிறது. ஏன் இந்த விவாதம் இன்றைக்கு நடைபெறணும்? இன்றைக்கி சமீபத்தில் நீங்கள்லாம் ஆதார் அட்டையை இணைக்க சொல்லியிருக்காங்களா? எதில்? டெலிஃபோன் நம்பரா? ஆதார் அட்டையோட.
உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களா, எந்த வங்கி கணக்காக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். கேஸ் வாங்க போகிறீங்களா, ஆதார் எண்ணை இருங்க. அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரேஷன் கார்டுலேருந்து சகலத்துக்கும் இன்றைக்கு ஆதார் கார்டு என்பது அடிப்படை விஷயமாக இருக்கிறது. அப்போது என்னுடைய டீட்டெயில்ஸ் அத்தனையும், இப்போ என்னை பற்றின ஆதார் கார்டு அல்லது உங்களை பற்றிய ஆதார் கார்டு, ரெண்டில் எப்படி வச்சுட்டாலும் சரி, உங்களை பற்றிய அனைத்து விஷயங்களும் ஒரு இடத்திலே பதிவு இறக்கம் செய்யப்படுகிறது. கம்ப்ளீட்டாக உங்களை பற்றின எல்லா டீட்டெயில். இப்படி ஒரு பட்டனை தட்டின உடனே உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள், உங்கள் கணவர் யார், உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள், உங்களுக்கு வலது கையிலே எவ்வளவு விரல், இதில் இடது கையிலே எவ்வளவு விரல்கள், இப்படி ஆரம்பித்து முதல்ல பர்சனல் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து அதற்கு பிறகு நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கீங்க, உங்கள் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்குது, உங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் இந்த பணம் வந்தது, அல்லது எங்கெல்லாம் நீங்கள் இந்த பணத்தை அனுப்புகிறீர்கள், அல்லது நீங்கள் அரிசி வாங்குறீங்களா, மானியம் உண்டா, கேஸ் வாங்குறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு கார், இப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனின் அனைத்து விஷயங்களையும் ஒன்றிணைத்து ஆதார் கார்டை அச்சாக வைத்து இந்த வண்டி என்பது, நம்முடைய அரசியல் வண்டி என்பது இன்றைக்கு ஒரு வட்டத்தை போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படி? இதற்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. அந்த வழக்கு வருகிற பொழுது சொல்லப்பட்ட விஷயம் ஆதார் அவசியம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் காலத்தில் ஆதார் கார்டுக்கான முயற்சிகள் எடுத்த போது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் அரசு அன்றைக்கு அதை எதிர்த்தது, வேண்டான்னு சொல்லுச்சு. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு முழுமையாக ஆதாரை வைத்துத்தான் உனக்கு ஆதாரமே என்று சொல்லிவிட்டது. ஸோ இதுதான் மெயினான விஷயம். அப்போது இதனால் என்னுடைய அந்தரங்கம் முழுவதுமாக நான் யார், எங்கே, என்ன வேலை செய்கிறேன்னு சகல விஷயங்களும் வருதே. இது ஒரு ஏஜென்சி மூலமாக தட்டுனீங்கன்னா வேறொரு நபருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா என்னுடைய சுதந்திரம் என்ன, நான் எப்படி இருக்கிறேன், என்ன ஏதுங்கிறத பற்றி உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி எழுகிறது. அப்போ இந்த விஷயம்தான் உச்சநீதிமன்றத்தில் பேசப்பட்டது. அப்போ இந்த விஷயம் பேசுகிற பொழுது உச்சநீதிமன்றம் சொன்னாங்க, எதுக்காக ஆதார் அல்லது எதற்காக இப்படியெல்லாம் கணக்கெடுப்புகள் நடக்கின்றன, ஒன்றோடு ஒன்று இணைக்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் தேசிய நலன் கருதி இவை நடைபெறுகின்றன. என்ன தேசிய நலன்? இன்றைக்கு யார் யார் வசதியாக இருக்காங்க, அவங்க மானியம் வாங்குகிற அளவுக்கு மானியத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் கேஸ் உபயோகப்படுத்துகிறார்களா, இது யாருக்கு செல்ல வேண்டியது? பிபிஎல் என்று சொல்லக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைன் ஆக இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கும் கீழே வாழுகின்ற மக்களுக்கு போக வேண்டிய வசதி வாய்ப்புகள் இன்னொருத்தருக்கு சென்றுவிடக்கூடாது என்ற உன்னதமான நோக்கம். கேட்கும்போது ரொம்ப தேன் பாயுது காது நிலைதான், அதுதான் உண்மை. ஆனால் உண்மையில் அதற்கு மட்டும்தான் இந்த விஷயம் பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்கள் அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்கிற உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். அதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் இமெயில் போடுறீங்க, இமெயிலில் ஒரு நாளைக்கு தட்டி இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுறீங்க. நீங்கள் இங்கேருந்து கல்கட்டா போகணும், என்னென்ன ஃப்ளைட் இருக்குன்னு இப்படி தான் பார்த்துருப்பீங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சடார்னு ஒரு பிளாக்கு சின்ன சின்னதாக சதுரத்தில் வரும். உங்களுக்கு இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, அதனால் இதை நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் மிக மலிவான விலையில் ரூம்களை கொடுக்குறோம், நாங்கள் மிக மலிவான முறையில் போக்குவரத்து வசதிகளை இப்படி உங்களை நீங்கள் கேட்டது ஒரு ஏஜென்சி. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இமெயிலிருந்து நீங்கள் தொடர்பு கொள்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட விமான நிறுவனத்திற்கு மட்டுமே நீங்கள் பேசுவதாக நினைக்கின்ற விஷயம் எப்படி இன்னொருவருக்கு தெரிந்து அவர் அறை வாடகை சம்பந்தமாக சொல்லுகிறார், அல்லது போக்குவரத்து வசதிகளை பற்றி சொல்லுகிறார், அல்லது வேறொரு டீட்டெயிலை பற்றி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விஷயங்கள் எது உங்களுக்கானது என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் வெளியே போய்விட்டன, வேறொருவர் மூலமாக இந்த நபர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்றால் என்னுடைய அந்தரங்க நடவடிக்கைகள் இன்றைக்கு பலருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது, பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. எனவே இது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம என்னவோ ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் ஒரு ஃபோனை கையில் வச்சுட்டு வாட்ஸ்அப்பு அல்லது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த மாதிரி பல விஷயங்கள், இமெயில் உட்பட அத்தனைக்கு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா. நம்முடைய அனைத்து விவரங்களும் இன்னொரு கைக்கு என்று மாதிரி, அதாவது கூகுள் இஸ் கோயிங் டு பி தி டாப் லெவல் லீடர் ஆஃப் தி வேர்ல்டு இன்னும் கொஞ்ச நாளில். எதனால்? அத்தனை பேருடைய ஆவணப்பதிவும், அவர்களுக்கு என்ன வேண்டும், அவனுடைய ரகசியம் என்ன, அவன் யாரோட பேசுகிறான், என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே வரும். எனவே தேசிய நலனை முன்னிறுத்தி
தனிப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதா அல்லது தனிப்பட்ட மனிதர்களின் சுதந்திரம் மேன்மையானது என்று கருதுகிற பட்சத்தில் தேசிய நலனை ஒரு அளவுக்கு எது தேசிய நலன் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்த போதுதான் நம்முடைய உச்சநீதிமன்றம் மிகச்சிறப்பாக கூறியது, அதாவது தனி மனித சுதந்திரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். அவனுடைய அந்தரங்கம், நான் என்ன பண்ணுறேன், எப்படி இருக்கிறேன், என்ன ஏது, இதெல்லாம் சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை. பஸ்ஸில் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தை குட்டி, உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்தான்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம சொல்லணும். இது பகிரப்படுகிற பொழுது மற்றவர்களுக்கும் சென்று விடுகிறது. எனவே இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துவதற்காக தனி மனிதரின் அந்தரங்கத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட தீர்ப்பு தான் ஒரு அற்புதமான மைல்கல் தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு என்று சொன்னால் மிகையல்ல. இது எல்லோருடைய உரிமையும் பாதுகாக்கிற ஒரு அருமையான உச்சநீதிமன்ற தீர்ப்பு. நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே இன்றைக்கும் பேச வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. பயம் என்பது சிறு வயதிலேயே வந்து கொண்டிருக்கும். குழந்தை சிறுதாக இருக்கும்போது பிறந்த குழந்தைக்கு சத்தத்தை பார்த்தால் பயம், சத்தம் போட்டால் பயந்துடும் குழந்தைங்க, சத்தத்துக்கு மட்டும் தான் பயப்படும். அது கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக வளரும்போது அனிமலை பார்த்து பயப்படுங்க, நாய் பூனை இவர்களை பார்த்து அனிமலை பார்த்து பயப்படுங்க குழந்தைகள், சத்தம் அது குறைந்துவிடும். அதன் பிறகு ஒரு 6-7 வயது வரும்போது குழந்தைகளுக்கு பேய் பிசாசுகள், அதை குப்பரம் முழுங்கி இதுபோல் இல்லாத இமேஜினரி அதை வைத்து குழந்தைகள் பயப்படும். பேய்னா தான் பயப்படுவான், பேய் பிசாசுனா பயப்படுவான், அதை பார்த்து பயப்படுங்க குழந்தைகள். 9-10 இயர்ஸ் வரும்போது அந்த குழந்தைகள் பிளட்டை பார்த்து பயப்படும், பல் டாக்டர் போனால் பயப்படுவாங்க, பல் பிடுங்க அதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஸோ பயம் என்பது மாறிக்கொண்டே வருகின்றது வயதுக்கேற்ப. 14-15 வயது வரும்போது ஆக்சிடென்ட் இன்ஜுரிக்கு பயப்படுவார்கள். உடலில் எதுவும் காயம் ஏற்பட்டால் அது ரொம்ப நொந்துருவாங்க. உடனே டாக்டர் பார்த்து அது சரியானபடி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். அதாவது ஒரு 14 வயது பையன் வருகின்றான், தகப்பனை கூட்டு வருகின்றான். ஒன்றும் இல்லை, லேசாக ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கின்றது, ஒரு வடு இருக்கின்றது, எளிதாக தையல் போட்ட ஒரு வடு மினிமம் 1 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான், எனக்கு கண்டிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், எவ்வளோ ஆயிரம் பரவாயில்லை அப்படின்னு கூறுகின்றான். அவன் ஃபாதர் முழிக்கிறார், சார் இது என்ன சார், இது ஒன்றுமே இல்லை சார், இதுக்கு இப்படி கேட்குறான், எனக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ நான் கூப்பிட்டு, தம்பி இது பண்ணலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் இதோட அதிகமானாலும் ஆயிரும், ஸ்கார் அதிகமானாலும் வாய்ப்புகள் உண்டு என்ன சொல்கிறேன் கேட்ட பிறகு அவன் பரவாயில்ல சார்னு போனான். ஸோ அவர்களுக்கு சின்ன ஒரு காயம் வெட்டிருந்தால் கூட அவர்களுக்கு அது ஒரு இரிட்டேஷன் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு காயத்தை பார்த்தால் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். ஆகவே அவர்களுக்கு ஆக்சிடென்ட் என்றால் ரொம்ப பயப்படுவார்கள். ஆக்சிடெண்ட்டை பார்த்து நாம் அந்த குழந்தைகளை என்ன சொல்ல வேண்டும் என்றால், அது ஒரு வயதில் பார்ப்போம், இடியை பார்த்து பயப்படுவாங்க, இடித்தோன்னு அப்படியே பயப்படுவாங்க குழந்தைங்கள்லாம். நாம் அந்த குழந்தைங்க அப்போது இடி இடிக்கும்போது அப்படி ஒரு பயம் வரும்பொழுது நம்ம குழந்தைகளை என்ன சொல்ல வேண்டும், நாம் என்ன சொல்லிட்டோம், கடவுளை வேண்டிக்கோ சாமி வேண்டிக்கோன்னு சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. குழந்தைகளிடம் என்ன சொல்ல வேண்டும், நான் தைரியமானவன், நான் பயப்பட மாட்டேன், இந்த இடிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன், நான் தைரியமானவன், நான் உஷாரானவன், நான் பயப்பட மாட்டேன் என்று திருப்பி திருப்பி சொல்லணும். அதை சொல்ல அந்த குழந்தைக்கு தைரியம் வந்துவிடும். பிற்காலத்தில் இந்த இடி என்ன, வேறு எந்த இடி இடித்தாலும் அந்த குழந்தை பயப்படாத தைரியமாக இருப்பான். ஸோ இதுபோல் இடிகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் அந்த இடி இடிக்கும்போது அவன் குழந்தைகளுக்கு இப்படி தான் சொல்ல வேண்டும், சாமியை வேண்டிக்கும்னு சொல்லக்கூடாது. சொல்லலாம், அதே நேரத்தில் இவனுடைய செல்ஃப் எஸ்டீமை நாம் உருவாக்க வேண்டும். நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமானவன், நான் ரொம்ப தைரியமான ஆள் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ஒரு தைரியம் ஏற்படுகின்றதாம். இதுபோல் அந்த குழந்தைகளை நாம் தைரியமுள்ள குழந்தைகளாக மாற்றலாம். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு பயம் வருகின்றது. ஸோ இதுபோல் அதாவது அந்த டீனேஜ் வரும்போது அவங்க ஆக்சிடெண்ட்டை பார்த்து பயப்படுறாங்க, ஆக்சிடென்ட்னாலே ரொம்ப பயப்படுறாங்க. எப்பொழுது ஆக்சிடென்ட் நடக்குது என்றால், பொதுவாக ஆராய்ச்சிகள் என்ன கூறுகிறது, கார் கலரில் கூட ஆக்சிடென்ட் ஆகின்றதாம். கார் கலரில் பார்த்தீர்களா நேர்களே, என்ன ரிசர்ச்சு, என்ன ஆராய்ச்சிகள். அதாவது காரில் கலர் இருக்கின்றதே, கருப்பு கலர் கார் மிக அதிகமான ஆக்சிடெண்ட்டை எதிர்நோக்குமாம். என்ன சொல்கிறார்கள் என்றால், ட்விலைட் இருக்கின்றதே, அதாவது தமிழ் சொல்வார்கள் குரங்கிருட்டுன்னு சொல்வார்கள். அதாவது பொழுது அடைகிற நேரம், பொழுது விடுகிற நேரம், அந்த நேரம் ட்விலைட்டுன்னு சொல்லிட்டோமே, அந்த நேரத்தில் நாம் தெளிவாக இருக்காது. நாம் ரோட்டில் பயணம் சென்றால் தெரியும், தெளிவாக இருக்காது, ஒரு மங்களாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் அடிக்கடி அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கிறது என்று கூறுகின்றார்கள். பொதுவாக பிளாக் கலர் கார் தெரியாது இருட்டில்,
அந்த நேரம் தெரியாது, கிட்ட போனால் தான் தெரியும் பிளாக் கலர். ஸோ அது இடிப்படுவதற்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதுபோல் பிளாக் கலர் கார் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கின்றதாம். அது நம்பர் கொடுத்திருக்கிறார்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறார்கள். அது நம்பரோட 7 என்று கொடுத்திருக்கிறார்கள். க்ரீன் 1.5, எல்லோ 4, ப்ரௌன் 6, ரெட்டு 7. ரெட்டு தான் ரொம்ப, பிளாக் அதை விட ஜாஸ்தி. ஸோ பிளாக், ரெட் அந்த வரிசையில் வருகிறது. பிளாக் அப்புறம் ரெட்டு, ரெட்டுக்கு அப்புறம் ப்ரௌன், ப்ரௌனுக்கு அப்புறம் எல்லோ, க்ரீன். ஆக லீஸ்ட் என்றது என்னென்றால் சில்வர் கலர் கார் வந்து 0.5 தான் அதுக்கு ஆக்சிடென்ட்டுடைய இது. மிக குறைந்த அளவு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடியது அந்த இதுதானா சில்வர் கலர் கார் தான் பெஸ்ட் அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சிகள். பிளாக் கலர் கார் மிக அதிகமான டேஞ்சரை ஆக்சிடென்ட்டை எதிர்நோக்கக்கூடிய கார் என்று கூறுகிறார்கள். விருப்பப்படுகிறவர்கள் ஓட்டுகிறார்கள், நடக்கின்றது. பட் ஆராய்ச்சிகள் என்ன கூறுகிறது என்றால் இதுபோல் கார்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் உள்ளவை என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல், அது மட்டுமா, ரோடை எடுத்துக்கொள்வோம். ரோடு டிராஃபிக் இருக்கின்றது. அது பாதுகாப்பான சாலை, பாதுகாப்பான ஒரு டிராஃபிக் என்பது லண்டனில் இருக்கின்றதாம். லண்டன் தானா, அது என்ன கூறுகிறார்கள், அதுக்கும் ஒரு அளவு கூறுகின்றார்கள். 5.6 என்று கூறுகின்றார்கள். லண்டனுடைய டிராஃபிக்கினுடைய சிஸ்டம் வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் 5.6 என்று கூறுகின்றார்கள். மிக லீஸ்ட் ஆக்சிடென்ட் உள்ள இடம் அங்கே தானா. ஜப்பான் 8, யூரோப் 11, அமெரிக்கா 15, இந்தியா 23 என்று கூறுகின்றார்கள். ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கின்றது. ஸோ இதுபோல் ஆக்சிடென்ட்டுகள் கார்களும் அதாவது ரஸ்தாக்களும் அதற்கு காரணமாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, டிரைவர் என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது பேர குழந்தைகளை வைத்து தாத்தா ஓடக்கூடாது காரு. பேர குழந்தைகளை வைத்துக்கொண்டு தாத்தாவை தனியாக அனுப்பக்கூடாது. குழந்தைகள் தகப்பனையும் குழந்தையும் அனுப்பலாம். தகப்பன் டிரைவ் பண்ணிவிட்டு குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டு போகலாம். அது வந்து சேஃபாக ஓட்டுவாங்களாம். பேர குழந்தையை வச்சுட்டு தாத்தா ஓட்டக்கூடாதான், அது வேகமாக ஓட்டுவாராம். ரிசர்ச் இருக்கின்றது. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப வேகமாக ஓட்டியிருப்பார். குழந்தையை பற்றி அவருக்கு அதுக்கு அந்த நினைப்பு இருக்காது. ஆனால் தகப்பன் ஓட்டும்போது குழந்தையோட கணிப்பிலே இருப்பாராம். அதுக்கு குழந்தையை நீங்கள் போர்ட் பண்ண வேண்டும் என்றால் காரில் தகப்பன் ஓட்டுறது நல்லது, தந்தை ஓட்டுவது இல்லை தாய் ஓட்டுவது, கார் ஓட்டுவது நல்லது என்று கூறுகின்றார்கள். குழந்தை பக்கத்தில் இருக்கும்போது மற்றவர்கள் ஓட்டுவது நல்லதில்லை, ஆக்சிடென்ட் ப்ரோன் என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் டீனேஜ் டிரைவர்ஸ் தான் அதிகப்படியாக, அதாவது கார் ஓட்டுவதில் அதிகப்படியான ஆக்சிடென்ட்டை உருவாக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அது அதிகப்படியாக கொஞ்சம் இன்தூசியாஸ்டமாக இருப்பார்கள், வேகமாக ஓட்டுவார்கள், அந்த ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அவருடைய அதாவது கணிப்பு குறைவாக இருக்கும், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ லோ எக்ஸ்பீரியன்ஸ், குறைந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர்களுக்கு இருக்கும், அனுபவம். அந்த குறைந்த அனுபவத்தில் அவர்கள் வேகமாக செல்வார்கள். வளைவுகளில் வரும்போது ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் அவர்கள் நிதானம் இழந்து விடுகிறார்கள் என்று கூறுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் யங் டிரைவர்ஸ் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களோட பின் சீட்டில் தான் அவங்க பார்க்குறாங்களாம். பின் சீட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படியே ஃப்ரண்ட் கண்ணாடியே பார்க்குறாங்களாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த டிரைவிங்குடைய கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கின்றது. ஆகவே டீனேஜ் டிரைவர்களை அமர்த்தும் பொழுது சிறிது கவனமாக இருக்கிறது என்று கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதே நேரத்தில் பெண் ஓட்டும்போது, லேடி, ஒரு யங்ஸ்டர்ஸ் டீனேஜ் லேடி ஓட்டும்போது அது கொஞ்சம் அவர்கள் எங்கே பண்ணுகிறார்கள், பின்பக்கம் அடிக்கிறாங்களாம். அவர்கள் கார் பின்பக்கம் அடிப்பது தான். அதாவது டீனேஜ் பாய்ஸ் ஓட்டும்போது முன்னால் கூட அடிக்கிறாங்களாம். அவர்களுக்கு கார் டெண்டாக வருது, முன்னால் ஃப்ரண்ட் தான் டெண்டாக தான். கேர்ள்ஸ் ஓட்டும்போது பேக் டெண்டாவது என்று ஆராய்ச்சியில் கூறுகின்றார்கள். இதை ஸ்டாக்மன் கூறுகின்றார். ஆகவே டீனேஜ் டிரைவர்கள் பொதுவாக டீனேஜ் டிரைவர் மேல் ஓட்டும் பொழுது உள்ளே பெண்கள் இருந்தால், பின்பக்கத்தில் பெண்கள் இருந்தார்கள் என்றால் பக்கத்தில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்கணும். அந்த பையனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணுமா, இல்லைன்னா அவனுடைய ஆசோலேஷன் ஆகும். அது ஏன்னா டிராஃபிக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அசந்தாலும் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிரும். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் பின்னால் இருக்கும்போது ஒரு யங் டீனேஜ் டிரைவர் கார் ஓட்டுவதை தவிர்க்கும் என்று கூறுகின்றார்கள். ஸோ இந்த அளவுக்கு இருக்கின்றது டிராஃபிக் என்பது. டிராஃபிக்கு மட்டுமல்ல, ரோடு மட்டுமல்ல, கார் மட்டுமல்ல, கார் கலர் மட்டுமல்ல, டிரைவரும் அதுக்கு காரணமாக இருக்கின்றார்கள். ஆகவே அதாவது 14 முதல் 30 வரைக்கும் கூறுகின்றார்கள். 14 to 25 அந்த ரேஞ்சில் உள்ளவர்கள் டிரைவர்களை நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கு அங்கே 25 to 40 பிரச்சனை இல்லை, மெதுவாக போவாங்க, நிதானமாக போவார்கள் என்று கூறுகின்றார்கள். ஸோ இதுபோல் ஒவ்வொரு கட்டத்திலும் அது எப்படியெல்லாம் நம்மை துன்புறுத்துகின்றது, எப்படியெல்லாம் நம்மை கவனமாக இருக்க வைக்க வேண்டியிருக்கிறது பாருங்கள். ஸோ இதுபோல் நாம் கவனமாக நம்முடைய வெஹிக்கிளை நாம் ஓட்டினோம் என்றால் டிராஃபிக்கில் நாம் முழுமையாக வெற்றியுடன் நாம் திரும்பி வரலாம். எந்த ஒரு காருக்கும் சரி, உள்ள பயணிகளுக்கும் சரி,
எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நம்ம பயணத்தை சிறப்பாக நாம் செய்து வைத்து வர முடியும். ஆகவே நாம் இதில் சில விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம ஒவ்வொன்றையும் கவனத்தில் வைத்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் இதில் நாம் வெற்றி பெறலாம். அது மட்டுமல்லாமல் என்ன கூறினார் என்றால், டீனேஜ் டிரைவர் உள்ள ஜென்ஸ் இருந்தால் மிக டேஞ்சர் என்று கூறுகின்றார்கள். ஆகவே நாம் அதையும் தவிர்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த முறை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.